சரணாகதி என்பது உட்சோதியில் கலப்பது. நான் இருக்கேன், உலகம் இருக்கேன், வேற எதுவும் இல்லை அப்படிங்கிற எண்ணத்தில் வெளியாவது தான் சமூக சித்தாந்தங்கள், சோஷியல் ஃபிலாசபிஸ் இதெல்லாம் வரும். நான் உண்டு, உலகம் உண்டு, தெய்வம் உண்டு, இப்படி இருக்கிற இந்த எண்ணத்தை இந்த களத்தில் தான் இதை அடிப்படையாக கொண்டு தான் ரிலிஜியஸ் ஃபிலாசபிஸ் வரும். நானும் நானும் என்று இருப்பது தான் ஆன்மீகம். வேறு எதன் மீதும் ஆதாரப்படாமல் எலிவேட் யுவர் செல்ஃப் பை யுவர் ஓன் செல்ஃப்னு கண்ணன் கீதையில சொன்ன மாதிரி உன்னை உன்னால் உயர்த்திக்கொள் அப்படிங்கிற மாதிரி நானும் நானும் அப்படி இருப்பது. எப்போ போக முடியாது? அந்த நிலை எப்போ எழுத முடியும்? உட்சோதியில் கலந்தால் தான், உள்ள திரும்பினா தான். அப்போ திரௌபதியினுடைய நிலைமை என்ன அப்படின்றத என்னுடைய குருநாதர் எனக்கு ஒரு வரியில சொன்னார். அவ என்ன நினைச்சிட்டானா, ஒரே ஒரு வார்த்தை தான் நினைச்சாள், கிருஷ்ணா, இஃப் திஸ் இஸ் ஆல் ரைட் ஃபார் யூ, இட் இஸ் ஓகே வித் மீ என்று நினைத்தாள். அந்த கணமே அவள் காப்பாற்றப்பட்டாள் அப்படிங்கிறார். இதுதான் சரணாகதி, இதுதான் சரணாகதி. அதுதான் இந்த பாட்டு உட்சோதியில் கலந்தாள் என்பதுக்கு அவ்வளவு ஆழமான பொருள் இருக்கிறது. பொய்யர்தம் துயரினைப் போல், நல்ல புண்ணிய வானர்தம் புகழினைப் போல், தையலர் கருணையைப் போல், கடல் சலசல தெரிந்திடும் அலைகளைப் போல், பெண்ணொளி வாழ்த்திடுவார் அந்த பெருமக்கள் செல்வத்தில் பெருகுதல் போல். யார் பெண்மையை போற்றுகிறானோ அவன் பெருமகன்கிறார், அவனுக்கு செல்வம் பெருகிட்டே இருக்குமா. பெண்ணொளி வாழ்த்திடுவார் அந்த பெருமக்கள் செல்வத்தில் பெருகுதல் போல், கண்ணபிரான் அருளால் தம்பி கழற்றிட கழற்றிட துணி புதிதாய் வண்ண பொற்சேலைகளாம் அவை வளர்ந்தன வளர்ந்தன வளர்ந்தனவே.